வெல்கம் டு உமா சமையல். நான் இப்போது ரவா கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கப்பால் 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். முந்திரி தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். இப்போ முந்திரி கொஞ்சம் செவந்துடுத்து. இப்போ திராட்சையும் அதிலேயே போட்டுறேன். இந்த ஸ்டேஜில் முந்திரி திராட்சையை எடுத்துடுறேன். இப்போ இந்த நெய்யிலேயே ரவையை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சே நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வறுத்தாதான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் உதிராக வரும் கேசரி. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். செவந்துடுத்து பாருங்க. இப்போ இந்த கப்பால் உங்களுக்கு ரவை 1 போட்டேன். இதால் 3 தண்ணி விடணும். இது வெந்நீர் தான் விடுறேன். வெந்நீர் விட்டால் ரவை வெந்து கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் சர்க்கரை போடணும். இதுக்கு அளவு 1:2:3. ஒரு ரவை, ஒரு இதால் 1 ரவை, 2 சர்க்கரை, 3 தண்ணி. ஒரு கப் சர்க்கரை போடுறேன். இன்னும் 1 கப்பு. 2வது கப்பு. இதுக்கு அளவு 1:2:3. அது ஞாபகம் வச்சுன்னா வரும், கரெக்டாக வந்துடும். கேசரினா கொஞ்சம் கலர் ரெட் ஆரஞ்சு கலரில் இருக்கணும், அதுதான் அழகு. அதனால் கொஞ்சோண்டு கலர் பொடி போடுறேன். இப்போ ஆரஞ்சு கலர் பொடி போடுறேன். நம்மளுக்கு கலருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆரஞ்சு ரெட்டு. இந்த அளவுக்கு கெட்டியானா போகிறோம். இப்போ கொஞ்சம் நெய் விடுறேன். முதல்ல 4 ஸ்பூனில் இது வறுத்துட்டேன் நெய்யில். இன்னும் ஒரு 4 ஸ்பூன் விட்டால் போடுவேன். அவளுக்கு நிறைய வேணும்னாலும் நிறைய விட்டுக்கலாம். இதுவே கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். கொதித்து தெறிக்கும். அப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணலாம். ஆற எரிக்கிடும், நல்லா கெட்டியாகிடும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையை போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டேன். ஆற இறுகிடும். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இந்த முந்திரி திராட்சை வறுத்து வச்சது அதையும் போட்டுடுறேன். சுவையான ரவா கேசரி ரெடி. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே பண்ணி பாருங்கள். 1:2:3 கரெக்டாக வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி பிடிக்காதே கஷ்டப்பட்டு கலர வேண்டாம்.